சமரனிடம் திடீரென அதிகரித்த சக்தியைக் கண்டு ஜானகி கொஞ்சம் வருத்தப்பட்டாள். மூச்சிறைக்க அவள் பதட்டத்துடன் சமரனை பார்த்தாள். அவன் முகத்தில் காயங்கள் இருந்தன. ஆனாலும் அவன் ஜானகியின் கைகளை இறுகப் பிடித்திருந்தான். அவள் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள திமிரினாள். அவளுடைய முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை சமரன் கவனித்தான். அவள் எவ்வளவுதான் முயன்றாலும் அவனிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. ஏனெனில் அவனுடைய பிடி மிகவும் வலுவாக இருந்தது. படிப்படியாக அவள் மணிக்கட்டுகளில் இரத்த ஓட்டம் குறையத் தொடங்கியது. அதன் காரணமாக அவள் கை மரத்து போக ஆரம்பித்தது. கடைசியில் அவள் தோல்வியை ஏற்றுக்கொண்டு, என்னை விட்டுடு, நீ என்ன கொல்ல பாக்குறியா, விடு என்ன என்று கத்தினாள். ஆமா, நான் உன்னை கொல்லதான் போறேன். இப்போ கத்தி என்ன பிரயோஜனம்? என்னை தாக்குறதுக்கு முன்னாடியே நீ இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கணும். நீதானே இதை ஆரம்பிச்ச, இப்போ இதோட விளைவையும் நீதான் அனுபவிக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அவள் கழுத்தின் அருகே கையை கொண்டு சென்று கழுத்தை நெரிக்க முயற்சித்தான். அவன் கைகள் தனது தொண்டைக்கு அருகில் வருவதை பார்த்த ஜானகி திணறியபடி, இல்ல, நீ உன்னால என்ன கொல்ல முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் உன்னோட சகோதரி, என்னை விட்டுடு என்றாள். சமரன் தனது முகத்தை அவளுக்கு அருகில் கொண்டு சென்று, உன்னை என்னால கொல்ல முடியாதா? யார் சொன்னாங்க அப்படி? என்னால உன்னை கொல்ல முடியும், பாக்குறியா பாக்குறியா என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய கழுத்தை மேலும் அழுத்தமாக இறுக்கினான்.